ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லணும் இருக்காங்க. இந்த மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சேது மாமா கிட்ட நான் மாட்டிக்கின மாரி ஒரு கனவு வந்துச்சு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்ராவ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கதவ சாத்து, "என்ன மாட்டிக்கின மாரி கனவுன்ற? கதவ தொறந்து வச்சுக்கன்னு சொல்ற" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி" அப்படின்றாங்க. "நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் ஐஸ்வர்யா. நீ தைரியமா இரு" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒருவேள அங்க தமிழ்ச்செல்வியும், சேது மாமாவும் ரொம்ப நேரம் பேசிக்கினா, இந்த விஷயம் வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஆன்டி அப்டின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு அப்டின்றாங்க. இங்க எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க தமிழ்ச்செல்வி. அப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கிறதுக்காக பிளட் சாம்பிள் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு தனத்தோட பிளட் எடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தட்டி விட்டுர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டாக்டர் பார்த்தீங்கன்னா, சரி நான் வேற யாரையாச்சும் கூட்டு வரேன் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சேதுவ கூப்பிடுறாங்க. நான் இதுக்கு மேல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர புடிச்சு கூட்டு வர லேட் ஆகும். நீங்க வாங்க அப்டின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, சேதுவோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிகல் எக்ஸாம முடிக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சேதுக்கு கால் பண்றாங்க. "மாமா உங்க நெனப்பாவே இருக்கு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்ராவ கூப்பிட்டுக்கின்னு, "நீ சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. போர் அடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "என்ன மாமா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்கள கேட்டேனா? நீங்க இல்லாம போர் அடிக்குதுன்னு தானே மாமா நான் சொன்னேன்" அப்படின்றாங்க. "சரி விடு ஐசு பார்த்துக்கலாம். அழகருக்கு உடம்பு ரெடி ஆனா நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா, நீங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறீங்களா?" அப்படின்றாங்க. "என்ன ஐசு நீ கேட்டுன்னு இருக்க?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா, ஒரு பேச்சுக்காக தான் கேட்டேன்" அப்படின்றாங்க. "என்ன குழந்தைங்க விஷயத்துல பேசாம இருக்க முடியுமா? அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன். நீ வையி, அவங்க வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது ஃபோன வச்சுடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா? ஒருவேளை 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினா விஷயம் வெளிய வந்துருமே" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி, சேது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.